நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. அன்பு நண்பர்களே, நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன வீட்டிலேருந்து கடகத்துக்குள்ளே பயிற்சியாக இருக்காருங்க. அப்படி பயிற்சியாகின்ற குரு அங்கே உச்ச வலு பெற்று சில நன்மைகள், சில நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் 12 ராசி நேயர்களுக்கும் தர இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா? ராசி அன்பர்களே, கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும், அதாவது 2 கேந்திரங்கள்னு சொல்லுவோங்க. அந்த 2 கேந்திரத்துக்கும் அதிபதியாக வர்றவர் 11ல் போய் உச்சமாகிறாருங்க. குரு 11ல் இருக்கிறது எப்படிப்பட்ட யோகம் தெரியுமா? ஏற்கனவே 6ஆம் இடத்துல ராகு வேற அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏற்கனவே ஒரு ராட்சசன் உங்களுக்கு வலுப்பெறுகிற அமைப்புகளில் இன்னொரு குரு பகவான் சூப்பராக இருக்கிறார். இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. சரிங்களா? இது ஒரு வளர்ச்சிக்கான அற்புதமான காலகட்டம். சரி, எங்கெல்லாம் வளர்ச்சிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். தொழில் விருத்தி பெறும். பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் உண்டு. புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஏற்கனவே தொழிலில் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிற காலகட்டம். வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார், உச்ச குரு பார்க்கிறார். அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாம் கலையும். நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை, இல்லை சக போட்டியாளர்களோட பிரச்சனைனா அதிலெல்லாம் நீங்கள் வென்று காட்டுவீங்க. வழக்குகளில் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண முயற்சிகள் நல்ல முறையில் கைகூடி வரும். இந்த மறுமணத்திற்காக முயற்சிப்பாங்க இல்லையா, ஏற்கனவே மன வாழ்க்கை எதேனும் டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கும் இந்த காலகட்டம் மறுமணத்திற்கான அமைப்புகளில் கன்னியாராசி நேயர்களுக்கு நல்ல அமைப்புகளில் உண்டு. கடன் தொந்தரவுகளில் இருந்தவங்களுக்கு அந்த கடன்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும், அல்லது கடன் அடைஞ்சு போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏதேனும் வலிமையாக இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு கிடச்சிரும். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். கவலைப்படுறதுக்கான எந்த அமைப்பும் கிடையாது. பிள்ளைகள் வழியிலிருந்து நல்ல சுகம் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு உண்டு. சமூகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, இல்லை ஒரு சமூக நல ஆர்வலராக இருக்கீங்க, இல்லை ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கீங்கன்னா உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தொட்டது துலங்குகின்ற அதி அற்புதமான காலம்னு கன்னியாராசி நேயர்களுக்கு நான் சொல்லுவேன். அது குடும்பத்தில் ஆரம்பித்து தொழிலை தொட்டு பொது வாழ்க்கை வரையில் அனைத்திலும் சிறப்பு. சில கௌரவ பதவிகள், கௌரவ அந்தஸ்துகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உயர்கல்வி படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பட்டங்கள் பெறுகிற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ எல்லாமே நான் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா கூட அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இடம் வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. அதனால் அனைத்தும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இந்த காலம் உண்டு நண்பர்களே. சரி, எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்புகள் நீங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே, தாயார் ஸ்தானத்துக்கு 8ல் குரு பகவான் உச்சமாவதனால தாயாருக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள், ஏன்னா ஏற்கனவே தாயாருக்கு குறிக்கிற ஸ்தானத்துக்கு அர்த்தாஷ்டம சனி வேறு நடக்குது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதேனும் சொத்து, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா 8ஆம் இடத்துல, அதுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலிங்க அது சின்ன சின்ன அலைச்சல்களை ஏற்படுத்தும். நல்ல இடமா டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்காங்கிறத மட்டும் பார்த்து வாங்கிக்கிறது மிக மிக நல்லது. அதே போல் மன வாழ்க்கையில் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி அதிக கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார். இப்போ குரு பார்க்கறதுனால கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் தொழிலுக்கும் பொது விஷயத்துக்கும் நேரம் ஒதுக்குறீங்களோ அந்த போல் வாழ்க்கை துணைக்கும் ஒதுக்கிடுங்க. அப்படி ஒதுக்கிட்டிங்கன்னா சிறப்பு. வேற எங்கேயும் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அமைப்பில் இந்த குரு பெயர்ச்சி இல்லை. அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஆகச்சிறந்த குரு பெயர்ச்சி. இப்போ இது கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துருச்சு இல்லையா? இது 10லிருந்து 15% சொல்லக்கூடிய பொது பலன் தான். உண்மையிலேயே உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் போச்சுன்னா தான் ஆக்சுவலாக உண்மையிலேயே நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும். ஸோ எந்த ஒரு முக்கிய செயல் செய்கிறதா இருந்தாலும் எதுக்கும் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு செய்கிறது மிக நல்லது. சரிங்களா? நன்றாக இருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே. கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்குது. தாராளமாக முயற்சிங்க. அனைத்தும் வெற்றி தான். சரிங்களா? நன்றிங்க நண்பர்களே. நன்றி.